வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற ஹாங்காங் கண்ட்ரி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது ட்ரக்ஸ் கடத்தின குற்றத்துக்காக கைது பண்ணப்பட்ட ஒரு அப்பாவி இளைஞனுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படின்ற தீம்ல போகக்கூடிய கதை. அந்த பையனோட பேர் தான் மா. இவன் தன்னோட தாத்தாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் வீட்டுக்கு பிரேசில்ல இருந்து ஒரு பார்சல் வருது. அதுவும் 1 கிலோ மதிப்புள்ள ட்ரக்ஸ் அதில் இருக்கு. அந்த பார்சல் வந்த உடனே போலீஸும் வராங்க, இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவன் சொல்கிறான், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஜஸ்ட் என்னோட அட்ரஸை மட்டும் சேன் அப்படின்றவனுக்கு லென்ட்டுக்கு விட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சேனையும் இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. மா சார்பாக வாதாடக்கூடிய வக்கீல் இவனுக்கு ஒரு டீல் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதாவது இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு கம்மியான தண்டனை வாங்கி தரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவரும் அதை நம்பி அந்த குற்றத்தை அங்கே ஒத்துப்பார். பட் என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு 27 வருஷங்கள் தண்டனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த சேனுங்கிறவனை விடுவிச்சிருவாங்க. ஸோ இந்த பையனுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக களமிறங்குறாரு நம்ம ஹீரோ. நீதி வாங்கி தந்தாரா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிண்டிகேட்டை எக்ஸ்போஸ் பண்ணாரா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு பக்காவான கோர்ட் ரூம் டிராமாவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அந்த கோர்ட் ரூம் சீன்ஸை தாண்டி ஆக்ஷன் அப்படின்றது தான் டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அமைச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் லைஃப்பும் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் போலீஸா இருந்திருப்பாரு. ஒரு கேங்கை பிடிச்சி தரும்போது போதுமான ஆதாரம் இல்லாதனால அந்த கேங் ரிலீஸ் ஆயிரும். அந்த கடுப்புல இவர் அந்த வேலையை விட்டுட்டு அதான் பெரிய பவர்ஃபுல்லான டூல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வக்கீலா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ இப்படி சட்டத்தை முழுசா நம்புற ஒருத்தர் இந்த கேஸை ரிசால்வ் பண்றதுக்கு அந்த ஆக்ஷன் வழியா சாதிக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு முரணா பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவியா இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காட்சிகள் ரொம்ப நீட்டா எடுத்திருக்காங்க. நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அப்படின்றதெல்லாம் பட்டை கிளப்பியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் அப்படின்றதெல்லாமும் நீட்டா அமைச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த ட்ரக்ஸ் சிண்டிகேட் இருக்குல்ல, அவங்களோட அந்த ஹைரார்கி அப்படின்றதெல்லாம் நீட்டாவே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எமோஷனலா கனெக்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி அந்த மாவோட சஃபரிங்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் லாஜிக்கலாகவும் பெரிய கனெக்ட் இல்லாத ஒரு படமாக தான் எனக்கு பட்டுச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆகா ஓகோ அப்படின்ற மாதிரியான படம்லாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.